ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்று சிவராத்திரி, மகா சிவராத்திரி. மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று சிவபெருமான் ஆலயத்தில் அமர்ந்தோ அல்லது நம் வீட்டில் அமர்ந்தோ இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் பிறவாமை என்னும் பெரும் வரம் நமக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், வறுமை நீங்கும், நோயில்லா பெரு வாழ்வு கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்குங்க. நீண்ட நாளாக உடல் நோயால் அவதிப்பட்டுட்டு இருக்கேன், மனநோயால் அவதிப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லதுங்க. குறிப்பாக இந்த மகா சிவராத்திரி அன்று சொல்லி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும். மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்காக நம்ம சொல்லப்படும் ஒவ்வொரு மந்திரமும் சக்தி வாய்ந்த மந்திரமாக இருக்கும். நாம் கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய மந்திரமாக இருக்கும். மந்திரங்களில் சிறந்த மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மந்திரம் ஆதி மந்திரம். எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மந்திரமாக இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நிறைவு பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஒரு கோவிலில் யாக விழா நடப்பதாக இருந்தாலும் சரி, கோவிலில் முக்கியமான நல்ல ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறத சொன்னாதான் அந்த விழா நிறைவு பெறும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லுவாங்க. காயத்ரி மந்திரத்தை ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆண்கள் சொல்கிறப்ப நல்ல சத்தமாகவும், பெண்கள் சொல்கிறப்ப மெதுவாகவும் சொல்லி இறைவனை நாம் வழிபாடு செய்யலாம். மந்திரம் என்பது மனதை திடப்படுத்தக்கூடியது. மந்திரம் கூட்டல் திடம், மனம் திடமாக வைத்துக்க உதவுவது இந்த மந்திரம். எவர் ஒருவர் மந்திரம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்கிறாங்களோ அவர் மனம் திடமாக இருக்கும், எண்ணம் வலு பெறும். அதாவது மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம எண்ணமானது நல்ல ஒரு செயல்களை மட்டும்தான் செய்ய தொடங்கும். கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள் நம்ம மனதில் தோன்றவே செய்யாதுங்க. ஒரு காரியம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் சரியா தவறா அப்படின்னு நம்ம போட்டு குழப்பிக்கவே வேண்டியதில்லை. மந்திரம் சொல்லி ஒரு காரியத்தை நம்ம கையில் எடுக்கிறப்ப அது சரியானதாகத்தான் இருக்கும். இறை வழிபாடு செய்து நம்ம எந்த காரியத்தை தொடங்குறதும் அந்த காரியம் சரியானதாகத்தான் இருக்கும். இன்று மகா சிவராத்திரி. இந்த நாளில் இரவு 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணிக்குள்ள எந்த நேரத்திலேயாவது இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை அல்லது 54 முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நிச்சயமாக நடக்குங்க. இந்த மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தும் சொல்லலாம், வீட்டில் அமர்ந்தும் சொல்லலாம். அதாவது இன்று மாலை 6 மணியிலிருந்து நாளை காலை 6 மணிக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்திலேயாவது இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்தவரை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம், சிவ மந்திரம், காயத்ரி மந்திரம். கேட்ட வரத்தை உடனே அளிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். ஓம் மகாதேவாய வித்மகே ருத்ரமூர்த்தாய தீமகி தன்னோ சிவ பிரசோதயா. இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்று நம்ம சிவாய நம என்ற மந்திரத்தையும், திருச்சிற்றம்பலம் என்னும் மந்திரத்தையும், ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தையும் நம்மளால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யலாமுங்க. சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி சொல்லி நம்ம வழிபாடு செய்ய செய்ய நல்ல மோட்சமும் ஞானமும் பிறவாமை என்னும் பெரும் வரமும் நமக்கு கிடைக்குங்க. திருச்சிற்றம்பலம் என்று ஒரு முறை சொன்னால் சிவாய நம என கோடி முறை சொன்னதற்கான பலன் கிடைக்குங்க. முடிந்தவரை திருச்சிற்றம்பலம் 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 என்ற மந்திரத்தை சொல்லி சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. சிவாய நம சிவாய நம அப்படின்னா சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன், சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சிவபெருமானை வணங்க வணங்க நமக்கு நல்லது நடக்கும். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி, அதாவது சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவர் அருள் இருந்தால் மட்டுமே நம்மால் அவரை வழிபாடு செய்ய முடியும். மாதவிடாயாயிருச்சு, கோவிலுக்கு போக முடியல, இறைவனை வழிபாடு செய்ய முடியல, மகா சிவராத்திரியான இன்று நான் என்ன செய்கிறது, எப்படி இறைவனை வழிபாடு செய்வது அப்படின்னு கவலையே படாதீங்க. உங்களால் முடிந்த மந்திரத்தை
சொல்லி வீட்டிலிருந்தே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. மந்திரம் எதுவும் தெரியாது அப்படின்னாலும் சிவாய நம, திருச்சிற்றம்பலம், ஓம் நமச்சிவாய நம என்ற மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி சிவனை வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும்.